விடோவர். இவள் என் செல்லமகள் கயல். எல்லாரும் என்னை பார்த்து நான் ஒரு பெரிய தைரியசாலின்னு நினைப்பாங்க. ஆனா Good evening. We begin tonight with breaking news out of Clarksburg, Maryland. Authorities have launched a massive manhunt after 2 convicted terrorists escaped from the Montgomery Correctional Facility late last night. The fugitives, identified as Rashid Kareems for their roles in a foiled bombing plot in 2019. Sources confirm the escape occurred around 2:15 a.m. during what officials are calling a coordinated breach of internal security. Thank you. I'm standing here on Maple Ridge Drive, just a few blocks from the correctional. எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. ரெண்டு டெரரிஸ்ட் தப்பிக்க விட்டுருக்காங்க. Shaken by the news. Residents were awakened by helicopters, sirens and alerts on their phones urging them to stay in. அவங்களால ஏதாவது ஆச்சுன்னா who's responsible? Don't worry, Dad. இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தான். பிடிச்சிடுவாங்க. அடிக்கடியா? இது என்ன விளையாட்டா? உயிர்மா உயிர் போனா திரும்பி வராது. என்ன பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? உங்க அம்மா போனதுல இருந்து நான் தனியா உன்னை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். பப்ளிக்கா நினைச்சேன், அவ்வளவுதான். Nice food, Dad. எல்லாம் கை மனம். சும்மாவா? கல்யாணம் முடிஞ்சு வந்தப்போ உங்க அம்மாவுக்கு ஒன்னும் சமைக்க தெரியாது. எல்லாம் நான் தான் கத்து கொடுத்தேன். ஆரம்பிச்சிட்டீங்களா சுய புராணத்தை? நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல. சாம சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு. Oh no, Dad. நான் டோன் போகணும். ஒரு த்ரில்லர் ஸ்கிட் போடுறோம் காலேஜ்ல. ரிஹர்சல் இருக்கு நைட் எஃபெக்ட்ல. அது இல்லம்மா, டெரரிஸ்ட் வேற சுத்திட்டு இருக்காங்களாம். நீ பாட்டுக்கு போயிட்டீனா என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதட்டமா இருக்குமா. நாளைக்கு போயேன். அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. உங்க உடம்புல இருக்கிற தைரியம் எனக்கு இருக்காதா என்ன? தைரியமா? அது வந்துமா இல்லம்மா, இல்ல இந்த நேரத்துல உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்க, இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போறேன். பட் ரிஹர்சல் கேன்சல் பண்ணணும். பயமா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே. எனக்கா? போயிட்டு வாமா. ஏதாவது பிரச்சனைனா ஒரு கால் பண்ணு, பறந்து வந்து உன்னை காப்பாத்துறேன். ஓகேப்பா, நீங்க டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என்ன? காலையில ஆண்டனி போன் பண்ணியிருந்தான். சரி. அவன் வைஃப் ஊருக்கு போயிருக்கலாம், வந்து கம்பெனி கொடுன்னு சொல்லியிருந்தான். மறந்துட்டேன். ஓல்டீஸ் ரெண்டு பேரும் நோ தங்கமணி. என்ஜாயா? கண்ட்ரோல்டா அடிங்கப்பா, உங்களுக்கு டயபிட்டிஸ் வேற இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீ முதல்ல ஜாக்கிரதையா இரு. எதனாலும் கால் பண்ணு என்ன? ஓ ஷூட். ஓகேப்பா, நான் கிளம்புறேன். ஆண்டனி அங்கிள்கிட்ட ஹாய் சொல்லுங்க. எவ்வளோ நாளாக நடக்குது இது? நான் இல்லைன்னா இப்படிதான் குடிச்சு கும்மால் அடிச்சிட்டு இருப்பீங்களா? இல்ல, அது வந்து என்ன வந்து போயிட்டுன்னு? கூட யாரு கம்பெனிக்கு? அந்த இத்து போன ரவி தானே? இல்ல இல்ல, அவன் இல்ல. பின்ன? இல்ல, உனக்கு தெரியாது. குடி மட்டுமா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஐயோ, இது மட்டும்தான். அதுவும் எப்பயாச்சும் தான். உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பாரு. அவர் ஒய்ஃப் இறந்து 5 வருஷம் ஆச்சு. ஒரே பொண்ணை படிக்க வச்சு நல்ல பொண்ணா வளர்த்துருக்காரு. எனக்கும் ஒன்று வாச்சிருக்கே, அடங்காப்படாரியா. அவர் ஒரு நாளாச்சும் ட்ரிங்க் அடிச்சிருக்காரா?
ஆ, அவர் மனுஷன் இல்ல இல்ல பெரிய மனுஷன். அவன் என்னோட வந்துட்டேன், நான் என்ன பண்றது? ஜோக்கா இல்ல ஜோக்கான்னு கேக்குறேன். நல்ல வேளை இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறது கேன்சல் ஆயிடுச்சு. இல்லைன்னா என்னென்னலாம் கூத்தடிச்சிருப்பீங்களோ. ஹலோ ஹலோ, டேய் ஆண்டனி. என்னடா கல்யாண் இந்த நேரத்துல? டேய் என்ன விளையாடுறியா? ஏய் நீ தானே பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, நோ தங்கமணி என்ஜாய்னா சொன்ன. இல்லடா, அது வந்து நீதான் ஏதோ ஃப்ரெண்டு இம்போர்ட்டட் சரக்கு கொண்டு வந்திருக்கான், அதை மறைச்சு வச்சிருக்க. பொண்டாட்டி ஊருக்கு போறா, வா சேர்ந்து அடிக்கலாம். நீ தானே கூப்பிட்ட. டேய் ஏன்டா? டேய் என்னடா என்னமோ கேத்ரின் முன்னாடி நிக்கிற மாதிரி இப்படி சீனா போடுற. முன்னாடி இல்லடா, பின்னாடி. நீ பேசுறதெல்லாம் ஸ்பீக்கர் போன்ல கேட்டுட்டு தானே இருக்கா. ஐயோ சரிடா, நீ பிஸியா இருக்க போல, நான் அப்புறம் பேசுறேன். ஓகேவா? சே, எல்லா ஆம்பளையிலும் ஒரே மாதிரி தான். சே, கேத்ரின் ஊருக்கு போயிருக்கலாம். கேத்ரின் கிட்ட இருந்த நல்ல பேரும் போச்சு, இப்ப அங்கேயும் போக முடியாது. காலையில ஏதோ ஒரு ஒரியா பாட்டு கேட்டோமே. தானனா 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 தானனா. They may be wearing stolen correctional uniforms or civilian clothing and could be attempting to flee the state. The public is urged not to approach anyone matching their ஐயோ யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க போல இருக்கு.
இருக்குமோ? கால் பண்றேன்னு சொன்னாலே. எங்கேயோ போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஓ மை காட், போனுக்கு பதிலா ரிமோட் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை அந்த டெரரிஸ்டா இருக்குமோ? ஐயோ, இன்னைக்கு தான் எனக்கு கடைசி நாளா. கார் சத்தம் கேக்குது. கையில் வந்துட்டாளா? ஓ மை காட், கையல் இப்ப எதுக்கு வந்த? ஐயோ, இந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்து கையில காப்பாத்தணுமே. கடவுளே, கையில காப்பாத்த எனக்கு ஒரு ஆயுதம் கொடு. எதையாவது பண்ணி கையில காப்பாத்தியே ஆகணும். Hello, Mr. Kalyan. How are you doing? Kyle! Kyle! Where is my Kyle? அப்பா, I'm fine. எனக்கு ஒன்றும் இல்லை. Kyle! Kyle! Are you okay? You're fine. I'm sorry, Ma. I am Detective Steve. This is my badge. Tell me, Mr. Kalyan, what happened? அப்பா! அதுக்கப்புறம் நான் unconscious ஆயிட்டேன். I don't know what happened. Yes, Miss Kyle. Can you tell me what happened? அப்பா! You both did the great thing. Do you want us to take you to the hospital? No, officer. It's a minor injury. I'm a nursing student, so I can take care of him. Mr. Kalyan and Miss Kyle, thanks for helping us nab the most wanted terrorists. சாரிம்மா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நான் வெளியில தான் பார்க்க ரொம்ப பிரேவா இருக்கேன். இன்ஃபேக்ட் உங்ககிட்ட கூட நான் ரொம்ப பிரேவான ஆளா நடிச்சேன். ஆனா உண்மையில நான் ஒரு கோழை. என் பொண்ணை கூட காப்பாற்ற முடியாம போச்சு. சின்ன வயசுல என்னோட அப்பா அம்மாவை பார்த்து எனக்கு பயம். அப்புறம் ஸ்கூல் டீச்சர் பார்த்து பயம். ஆஃபீஸில் மேனேஜர் பார்த்து பயம். கல்யாணம் ஆன உடனே உங்க
உங்க அம்மாவை பார்த்து பயம், எனக்கு உன்னை பார்த்தா கூட பயம்தான். பட் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. நானும் உனக்கு ஹீரோவா இருக்கணும்னு தான் மயம் இல்லாத மாதிரி நடிச்சேன். என்னால முடியல. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு இருக்கிற பயம் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டீங்க. அது இப்போ எப்படி ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க ரொம்ப பயப்படுவீங்கன்னு தெரியும். ஆனா எனக்கு ஒரு டேஞ்சர்னு உடனே அந்த பயம் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு உங்க உயிர் பத்தி கூட கவலைப்படாம என்னை காப்பாத்த ஓடி வந்தீங்களே, அதுவே நீங்க ஒரு பெரிய வாரியர்னு ப்ரூவ் பண்ணிச்சு. You're my first hero, Pa, now and throughout my life.